வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம தாளிச்ச தக்காளி சாதமும் பச்சை பட்டாணி மசாலாவும் தான் பண்ண போகிறோம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக சீரகம், கடலைப்பருப்பு, கொஞ்சமாக வறுக்காட நிலக்கடலை, 2 வரமிளகாய், கொஞ்சமாக பூண்டு, கருவேப்பிலை கொஞ்சமாக, அப்புறம் ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணது இந்த மாதிரி போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இது கூட நான் தக்காளி அரைச்சி விழுது சேர்த்துக்கிறேன். நீங்கள் தக்காளியாக கூட சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம வேறு எந்த ஸ்பைசஸும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஒன்லி மஞ்சத்தூள் மட்டும்தான். அதனால் வரமிளகா நீங்கள் ஆரம்பத்திலே காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து தக்காளி வதங்கணுன்றதுக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. இது கூட இப்போ நல்லா தண்ணி கொதி வந்து நமக்கு கிரேவி டெக்ஸ்சர் வர ஆரம்பிக்கும். அப்போதைக்கு நம்ம இது கூட வடித்த சாதத்தை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா இழுத்து கிரேவி டெக்ஸ்சர் வந்துச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சுத்தமாகவே சால்ட் ஆட் பண்ணல. ஸோ இப்போ நீங்கள் சால்ட் வந்து இதுக்கு தேவையான அளவு மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் போட்டுக்கோங்க. ஃபைனலாக டேஸ்ட் பார்த்துட்டு இறக்கிட்டிங்கன்னா தாளிச்ச தக்காளி சாதம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு லஞ்ச் பாக்ஸுக்கு. நெக்ஸ்ட் இதுக்கு வந்து சைடிஷ் பட்டாணி மசால் தான். இது பார்த்திங்கன்னா நான் 5 விசில் விட்டு பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம், 1 தக்காளி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இதை அப்படியே தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இப்போ அப்படியே ஒரு குக்கரை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் சோம்பு, பட்டை, கிராம்பு மசாலா சேர்த்துக்கோங்க. அரைச்ச விழுது இது கூட சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இப்போது தண்ணி கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அப்படியே விட்டுருங்க. இப்போ வந்து நமக்கு நல்லா எண்ணெய் திரிஞ்சு வர ஆரம்பிக்கும். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து கொதி வந்து இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜஸில் ஸ்பைசஸ் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக நம்ம வேக வச்ச பட்டாணியை அரைச்சி இதோட சேர்த்துக்கலாம். அந்த கிரேவி டெக்ஸ்சருக்காக தான் சேர்க்குறோம். இது ஆப்ஷனல் தான், உங்கள் விருப்பம். வேணாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்ச பட்டாணியை இதோட சேர்த்துருங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. சால்ட்டு பத்தலைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இப்போ நம்ம அப்படியே குக்கரை வந்து மூடி விட்டு நான் இன்னும் 2 விசில் விட போகிறேன். இப்போ விசில் நல்லா அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா கிரேவி டெக்ஸ்சர்லாம் வந்திருக்கும். நீங்கள் இப்படியே எடுத்துக்கலாம். நான் வந்து லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கறனால கொஞ்சம் சுண்ட வைக்கிறேன். ஸோ ஃபைனலாக நமக்கு வந்து பச்சை பட்டாணி மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படின்னு சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.